தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் எதுனாலும் நீங்கள் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கண்டிஷன் ரெக்வசைட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 190லேருந்து 199 வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு தட் இஸ் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னால் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரீ ரெக்வசைட்ஸாக. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் தான் அந்த வழக்கை வந்து தொடர முடியும். தட் இஸ் வந்து இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அந்த வழக்கை தொடங்கிறதுக்கு முதல்ல ஒரு குற்றம் நடந்திருக்கணும். அந்த குற்றம் நடந்தால் தான் அதன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான வழக்கை தொடர முடியும். ஸோ என்னென்ன குற்றங்கள்லாம் இந்த 190 to 199 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ 190 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரையலை பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு வீடியோஸ் வந்து ட்ரையல் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ட்ரையல் என்ன மாதிரியாக நடக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த ட்ரையல் நடக்கணும்னு சொன்னாலே முதல்ல வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கணும். அந்த குற்றத்துக்கு ஒரு ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் ட்ரையல் வருது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த இனிஷியேஷன் சமயத்தில் இருக்கக்கூடியதான் இந்த செக்ஷன். ஸோ 190 என்னென்னா நம்ம இந்த ட்ரையலில் 3 விதமான ட்ரையல் பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட், இன்னொன்று வந்து அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும், அதுக்கான போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும், இல்லை அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும். இதன் அடிப்படையில் நடக்கக்கூடியது தான் ட்ரையல். ஸோ இந்த இனிஷியேஷன் 190 சப்க்ளூஸ் 1A இதில் வந்து நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நம்ம ப்ரொசீடிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்குறீங்க. ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்கும்போது அந்த ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் பண்ணப்படுகிறது, கோர்ட் மூலிமா இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு தான் இந்த 190லேருந்து 199 வரைக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 190 டைரக்ட் கம்ப்ளைண்ட் டு த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அண்ட் தென் 191லேயும் அதே தான். அண்ட் தென் 192ல் பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது சிஜிஎம் இருக்கார், ஒரு கேஸை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஸோ சிஜிஎம்க்கு இந்த செக்ஷன் 192 பிரகாரம் வழக்கை வந்து ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கணும், அந்த வழக்கு ஒரு கோர்ட்டில் இருக்கணும், அந்த கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் இந்த 193 வந்து தட் இஸ் 192 செக்ஷன் மூலமா இதை நம்ம ஃபைல் பண்ண முடியும், அந்த ட்ரான்ஸ்ஃபரை கேட்க முடியும். ஸோ 193ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேசஸ், தட் இஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஸோ டிஜே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபமேஷன் வழக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பாம் பிளாஸ்டிங் வழக்காக இருக்கட்டும். ஸோ டிஜே வந்து எங்கே வந்து டைரக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒருவேளை அந்த கேஸு ஸ்பெஷல் கோர்ட் அங்கே இல்லாமல் இருக்கலாம், இல்லை இதுக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். ஸோ மூமெண்ட் ஆஃப் தட் ப்ரொசீடிங் என்ன ப்ரொசீடிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோமோ அதை மூமெண்ட் டு த ரிலவென்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மாற்றுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் யூஸ் ஆகும். 194ல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ஃபார் சர்டன் கேசஸ். இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நம்ம வழக்கை தொடர்றோம், அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லை. ஸோ அதற்கு அவருடைய கண்காணிப்பு பேரில் யார் வந்து அடுத்தது இருக்கா, ஸோ அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஸோ அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் இருக்கார். இது வந்து நான் ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு விதமாக மாற்றம் இருக்கும். ஸோ இது வந்து காமனாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ரையல் நம்ம எங்கே இனிஷியேட் பண்ணுறோமோ அந்த கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுக்கு இது அசிஸ்டன்ட் கோர்ட், ஆர் ஒருவேளை நீதிமன்றத்தில் அதிகமான வழக்கு இருக்குது, அப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் வந்து இன்னொருத்தருக்கு அசைன் பண்ணுறாரு, லைக் ஏடிஜேஓ இல்லை ஏஎஸ்ஜேஓ இல்லை வேறு டிஜேக்கோ. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து 194ல் பண்ணலாம். ஸோ 195ல் பார்த்தீங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், அண்ட் தென் வந்து பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கார், அவருக்கு மேலே கண்டெம்ப்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 195. அண்ட் தென் 195ல் பார்த்தீங்கன்னா சாட்சிகளை மிரட்டுபவர்கள், இந்த மாதிரி நோக்கத்தில் தட் இஸ் வந்து டெம்பரிங் ஆஃப் த எவிடன்ஸ் பண்ணும்போது இந்த செக்ஷனில் 195ல் பண்ணலாம். அரசு விசாரணை, அதுக்கப்புறம் வழக்கு தொடர்பான சில சம்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்
டிஜே கோர்ட் வேறு எந்த கோர்ட்டில் இருந்தாலும் சரி, நான் கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பற்றி கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் சிஆர்பிசின்ற ஃபோல்டர் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஜட்ஜஸ் அண்ட் தென் வந்து பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு வழக்கு. இது வந்து ஐபிசி செக்ஷன் 166A வந்து பார்த்திங்கன்னா 166A ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தப்பு பண்ணால் அவருக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கலாம். அண்ட் தென் 166Bயில் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தரமாட்டேன்னு சொன்னார்னா அவருக்கு என்ன எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 197 இதுக்கான கிரிமினல் ப்ரொசீடிங் இனிஷியேஷன் ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாமே இருந்தால் இனிஷியேஷன் பண்ணலாம். மேரேஜ் சம்மந்தமான சில குற்றங்கள் லைக் க்ரூவல்ட்டி நடக்குது 498AB 498A க்ரூவல்ட்டி அண்ட் தென் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான சம்மந்தப்பட்டங்கள் எல்லாமே 198A அண்ட் Bயில் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை டிஃபமேஷன் இருக்குது. டிஃபமேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஃபமேஷன் வழக்கு எப்போ வந்து தொடரணும்னு சொன்னால், ஒருவேளை இவர் மேலே டிஃபமேஷன் இருந்து அதுக்கான ஆதாரம் இருக்கும்போது எதர் வந்து ரெக்கார்டட் ஆர் பிரிண்டட் ஆர் வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது, இதை வச்சு டிஃபமேஷன் நீங்கள் தொடர்றீங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த 199 மூலயமாக ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃபமேஷனுக்காக 199. ஸோ இந்த 192 199 கம்ப்ளீட்டாகவே கண்டிஷன்ஸ் இருக்குது ரெக்வசைட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ டைரெக்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இதுக்கான கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி ஸோ கோர்ட் மூலயமா இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தீர்வு காண முடியும். அதுக்கு தான் இந்த செக்ஷன். நீங்கள் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.